ஐஸ்வர்யா ராய் பதிச்ச மண்டல நம்மள கால் பதிச்சிருக்கோம். சிறுசிறு மட்டும் தான் வந்தாங்களா? பொம்பளை சோக்கிலே தான் போகுது. வேற யார் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த ஷூட்டிங் வந்து இங்கேயும் கொஞ்சம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். கமான் கமான் கமான். எனக்கு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களான வெல்கம் டு கேப் விளாக்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க போயிட்டுருக்கோம். பதில தெரியும். ஸோ ஆமாங்க, நம்ம பாண்டிச்சேரி எப்படி போகிறோம், ஸோ அங்கே என்னென்ன இருக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து வந்தாச்சுங்க. ஸோ பாண்டிச்சேரி எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளான் போட்டது பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் தாங்க பிளான் போட்டோம். ஸோ வீக்கெண்ட் வந்து பிச்சாவரம் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் கொலிஸோடு வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து திருச்சியிலேருந்து பிச்சாவரம் வந்து 162 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும் திருச்சியிலேருந்து நம்ம பிச்சாவரம் போக. ஸோ அதுதான் பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்தில் ரூம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பிச்சாவரம் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்து சிதம்பரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகினா அப்புறம் ரூம் எடுத்துகிட்டு ரூம் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்து உள்ளே போகிறோம், என்ட்ரு ஆகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிற இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் வருது, பிச்சாவரம் வேணாம் பாண்டிச்சேரி போகலாம்னு சொல்லிட்டு. எல்லாமே அப்படியே வந்து மாறிடுச்சுங்க. அதே நைட்டு 12 மணிக்கு அகைன் வந்து பிச்சாவரம் தட்டுறோம். தூங்கவே இல்லை, நைட் ஃபுல்லாக வண்டி டிரைவிங்லேயே இருக்குது. பாண்டிச்சேரியுமே பார்த்தீங்கன்னா சதுப்பு நில கடல், அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இங்கேயுமே இருக்குது. ஸோ இதை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி பீச்சையும் அப்படியே சேர்ந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோங்க. இங்கேயும் அப்படியே போட்டிங்லாம் போயிட்டு அப்படியே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது பொன்னியின் செல்வன் எடுத்த இடத்தையும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போவோம். A few moments later. இதான் நம்ம ஏற போகிறோம். இந்த போட்டில் தான் ஏறப்போம். தச்சு ஏறுதுச்சு, தச்சு தாவுடா, தாவு தச்சு தாவு. எங்கே தாவுறது? நானே தளர்ந்துட்டு இருக்கேன்டா. ஏய் எங்கே என்ன இந்த படத்தில் என்னது தனுசு நிற்காம நின்றுட்டு இருக்கியா? ஏறிங்க, பார்த்து ஏறிங்கயா. கவுந்து உள்ள விழுந்துற, ஜாக்கெட் கூட இல்லை உன்ட்ட. ஏறி 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 போகலாம் 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 டக்கு டக்குன்னு. ஏய் அவ்வளோதெல்லாம் ஜாக்கெட்டை மாட்டுங்க. எனக்கு வேணாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாக்கெட் போட்டே ஆகணுமா? சரி ஓகே. இதுதான் ஜாக்கெட்டு போட்டுக்குவோம். நான் நீச்சல் தெரியுங்க எனக்கு, நம்புங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஃபுல்லாக வந்து எல்லாம் லை ஜாக்கெட் வந்து போடுறாங்க. நான் போட்டுக்கிட்டு கீழே கீழே விழுந்தாங்க பார்த்து. அவ்வளோதான். போட்டு ஆடுது, ஐயோ ஆடுது. வச்சு இதை பிடிக்க அரோகரா அரோகரா. ரூலே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போட்டில் ஏறியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம், ஓகேங்களா? ஸோ மேண்டட்ரியாக நம்ம வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து 8 பேர், ஸோ வந்து 2000 வந்து சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே நான் வந்து ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அடுத்து வந்து பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஸோ அங்கே போயிட்டு அடுத்து வந்து மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது உள்ளே வந்து போட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து சுற்றி காட்டுறாங்க. 1 ஹவர் 1.5 ஹவர் சம்திங் வந்து சுற்றி காட்டுறாங்க, ஓகேங்களா? இதான் இப்போ உள்ள போட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நோக்கி போயிட்டுருக்குங்க. காலையில் வந்து விடியகால 6:15 மணி. ஸோ இந்த டைமில் வந்து போட்டு உள்ளே என்ட்ரு ஆகுது, செம்மையாக இருக்குது. ஸோ சன்ரைஸ் வந்து வருதான்னு பார்த்தோம், வந்து மேகமூட்டமாக இருக்கனால சன்ரைஸ் வந்து வரலைங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு பார்க்கலாம், ஓகேவா?
ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம அரிக்குமேடு அந்த இங்கே இறங்குறாங்கல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்குறாப்புல இருக்கும். இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த ஷூட்டிங் வந்து இங்கேயும் கொஞ்சம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஓகேவா வாங்க. நமக்கு இது என்ன சோழ தேசம்லங்க, இது அரிக்குமேடு வந்தாச்சு. ஆமாம், கமான் பாய்ஸ், கமான் 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 கமான். இங்கே தான் தீசா வந்து ஷூட்டிங் எடுத்துருந்தேன். பெருசாக இல்லைங்க, பொன்னியின் செல்வனுங்க. அரிக்குமேடு கப்பல் இருந்து போய் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தேன். நோ பேட் வேர்ட்ஸ், நோ ஆல்கஹால் வேர்ட்ஸ். அவங்க வர மாட்டாங்க கூட. இந்த மாடு எந்த மாடுனா பசு மாடு. அந்த மாடு அந்த மாடு பொன்னியின் மரத்துல வந்த மாடு. அந்த படத்துல மழாடே வந்தது இல்ல. பெருசா பால் கறந்த மாடுங்க இது. பெருசா பால் கறந்த மாடு பெருசா இருக்கும். என்னென்ன சொல்றீங்க பாருங்க. இது எப்படி, இது என்ன அது? இது வந்து என்னன்னா பழங்கால ஒரு கட்டணங்க. பழங்கால அழிக்காம வாழ்றாங்க நம்ம மக்கள். அழிஞ்சு போச்சது இல்லை. இது சுற்றி கடல் இருக்க தண்ணி இருக்கனால யாரும் இங்கே வந்து குடிசை போடல. இல்லைன்னா குடிசை போட்டு இன்னைக்கு அழிச்சிருப்பாங்க. அது சரி. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து கடத்தி கொண்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தாங்க. ஸோ அதே மட்டும் இங்கே தொல்லியல் துறை அந்த போர்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்டில் இந்த பிளேஸோட அந்த வரலாறு மட்டும் சின்னதாக அந்த இதெல்லாம் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பாய்ஸ் வந்து பார்வையிட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்காங்கன்னு. ரசிக்கல படிச்சுட்ருக்காங்க. ஓகேவா? அவ்வளோ இன்னும் இங்கே மாடு இருக்குது. ஸோ அந்த காலத்து மாடு மட்டும் இருக்குது. ஸோ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முட்டியில் போகுதுங்க, வாங்க இங்கிட்டு வந்துருங்க. வேணாம் சைஸு சைஸு கொட்டை மாதிரி இருக்கு பாரு. A few moments later. ஏங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பொன்னியின் செல்வன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் முடிச்சுட்டு தென் வந்து நாங்கள் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து என்ட்ரு ஆகுறோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ அதுலேயே அழகாக போட் வந்து அழகாக வந்து டேர்ன் ஆகுது பாருங்களேன். ஸோ மார்னிங் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பறவைகள் வந்து அங்கங்கே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து நான் பார்த்து ரசித்தோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே உள்ள பறவைங்கள்லாம். எங்கேருந்து வருது அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் நான் உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் உள்ளே போகுது, இப்போ தான் என்ட்ரு ஆகுது. ஸோ வந்து நம்ம பசங்களாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருந்துட்டுங்கிறாங்க. பார்ப்போம், நல்லா இருக்குது. அதே மட்டும் பிச்சாவரத்தில் எப்படி இருக்கோ ஸோ சேம் அதே மட்டும் தான் வந்து இங்கேயுமே இருக்குது. ஸோ நம்ம பசங்கள்லாம் அப்படின்னா செல்ஃபி அது இதுன்னு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வாங்க நம்மளும் அப்படியே சேர்ந்து மீன்லாம் இருக்குல்ல. சூப்பரா போகுது. திருப்பி வர மாட்டேங்கிறான். கொஞ்சம் லைட்டா லெஃப்ட் திரும்புங்க. எங்க போறீங்க? போலாம் இருங்க. அங்கே போவீங்க, இது பேலன்ஸ் எடுக்கல. என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க. சொல்கிறதே கேட்கல. இங்கிட்டு போனால் இங்கிட்டு ஓடுறது, இங்கிட்டு போனால் இங்கிட்டு ஓடுறது, கப்பல் இங்கிட்டு ஆடுது போட்டு வேறு. என்னடா அவங்க படுத்துறாங்களே மனுஷன் சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லைங்க. இங்கிட்டு தாவுறது குட்டி குரங்க மாட்டோம், இங்கிட்டு தாவுறது குட்டி குரங்க மாட்டோம். அச்சோ ஒரே ஆட்டுலேயும் போட்டில் அழகாக இருக்காதியா. என்ன எடுக்கணும் அடுத்தது? அது நான் போகணும். யார் யார் போகல? நீங்கள் போகல? இப்படியா? இப்படி என்ன முன்னாடி இங்கே எடுத்துக்க போகலாம். திரும்ப நீ செம்மையாக இருக்கு பாருங்க உள்ள. இந்த இடத்துல இருக்கு.
காத்து சார் மெதுவா 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 இங்கிட்டு வீடியோ வீடியோ பின்னாடி வந்து வாங்க தினேஷ் சார் இது என்ன முன்னாடி வாங்க நீங்கள் முன்னாடி வாங்க இப்போ நம்ம வந்து என்னங்க அமேசான் கார்டு மாதிரி இருக்குது திக்கு டக்குன்னு ஆ ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் நல்லா இருக்குங்க இருட்டா இருக்குங்க அந்த ஜீவன் ஏன் திரும்ப போயிட்டு இருக்கு போதுங்க பஸ் ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாங்குரோவ் ஃபாரஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ ஒரே ரவுண்டு தான், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துடும். அவ்வளோதான், நம்ம அடுத்து கடலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டைம் வந்து சன்ரைஸ் வந்து பார்க்க முடியல எங்களால். ஸோ மேகமூட்டமானதுனால, ஸோ மழை டைம் அந்த மடதுனால ஸோ பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பாண்டிச்சேரி வந்து கரெக்டாக சன்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டு எப்படிலாம் இருக்குது சொல்லிவிட்டு பீச்சில் வந்து குளிச்சுட்டு அப்படியே நம்ம மஜா பண்ணுவோம். ஓகேங்களா, சாப்பிடுவோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மனசுல பாரமே குறைஞ்சிது. என்ன சார் என்ன வச்சு எப்படி வச்சிருச்சு? நல்லா இருந்துச்சா? ஏன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சா பார்த்தனே? உங்களுக்கு எப்படிங்க இந்த ரைடு எப்படிங்க இருந்துச்சு? சூப்பராக இருக்கு, வெரி ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக்கா குத்தல நீல ஒரு உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் பதிச்ச மண்ணுல நம்மள கால் பதிச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? அரிமேடா நரிமேடுங்க. நரிமேடு இல்ல, என்ன மேடு அது? என்ன மேடுங்க? அரிக்கல் மேடு. ஐஸ்வர்யா மட்டும் தான் வந்தாங்களா? பொம்பளை சோக்கிலே தான் போகுது, வேற யாரு வந்ததெல்லாம் பார்க்காத. பொய். அவ்வளோதாங்க வாழ்க்கை. சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தோம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியாச்சு. டே கிளம்புவோம். A few moments later. புதுச்சேரி படுத்து தூங்கணுங்க. அப்போ பீச்சுக்கு வந்து குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முரட்டுத்தனமாக வந்து வீசிட்டு இருக்கு. அங்கே நண்பர் வந்து குளிச்சுட்டு இருக்கா, கட்டுற பாருங்க. அது குளிச்சுட்டு இருக்கா. சரி பொறுத்து போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பிட்டேங்க. இதுக்கு மேலே முடியல, ஓவர் ஹீட்டர்ஸ் வந்து குளிச்சிடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். டவுஸ் எல்லாம் போட்டு அப்படியே கிளம்பிட்டு ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து குளிச்சு முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு வந்து என்ன சில்வர் பீச்சுன்னு நினைக்கிறேன், ராக்கா சில்வர்னு தெரியல, வந்துட்டு ஸோ வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிச்சாவரம் போயிட்டு அங்கே ஒரு சாப்பாடு கடை சூப்பராக இருக்குமா. ஸோ அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு பிச்சாவரம் போகாமல் போட்டிங் போகாமல் அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகேவா, வாங்க போய் சாப்பிட்டுட்டு உசிச்சுட்டு வருவோம். A few moments later. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இறால், நண்டு, லாலிபாப்பு, அடுத்து சிக்கனு, குடல், அந்த ப்ரானா, அது ஆக்டோபஸ்ஸு நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியாச்சு. அப்படியே வந்து சாப்பாடு அப்படியே எடுத்து வந்து அப்படியே வச்சுட்டாங்க டேபிள்லேயே. ஸோ நம்ம வீட்டில் எப்படி பரிமாறுவோமோ அதே மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அதே மட்டும் நம்மளே வந்து பரிமாறிக்கலாம். காடையுமே இருக்குது, நமக்கு பிடிச்ச காடை. சொரா புட்டு அது வந்து நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை, அதுவுமே வந்து வச்சுருக்காங்க. வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து காடை லெக் பீஸ், சாரி நெத்திலி சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் போட்டு அப்படி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படிங்க. அப்படியே ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படியே வீட்டு முறையில் அப்படியே வீட்டுக்கு வெளியிலே ஹோட்டல் வச்சு செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. காரசாரமும் நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு வந்து குறை சொல்கிறாப்புல இல்லை. ஸோ நிறைய கடைகள் வந்து பிச்சாவரத்தில் சைட்லேயே இருக்குது. ஸோ இந்த கடை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வீட்டு முறையில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இறால் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சின்னதாக இருக்குது, நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே, நல்லாயிருக்கு. அவ்வளோதான், நம்ம பாய்ஸ் வந்து அப்படியே சாப்பாடு பரிமாறிட்டு அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்மளும் அப்படியே சாப்பிட்டுட்டு
அப்படியே சந்தோஷமாக அப்படியே கிளம்புவோம். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ட்ரிப்பு. வந்து நல்லா வைப் பண்ணோமே சொல்லலாம். எப்படி சொல்கிறது, நீங்களும் அங்கே போக முடியல இங்கே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. ஒரு நாள் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தனியாகவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இது மட்டும் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நான் உங்களான பை.